ஏதாவது ஒரு ஆர்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அந்த ஆர்டரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கூட நீங்கள் அது தொடர்பாக ரிட் வழக்கு பதிவு செய்யலாம். கீழமை நீதிமன்றம், ஆணையங்கள், நம்ம நேற்று கூட பேசியிருந்தோம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பற்றி. அது போன்ற நிறைய ஆணையங்கள் செயல்படுகிறது தமிழகத்தில். அந்த ஆணையங்களின் மூலமாக உங்களுக்கு ஒரு உரிய தீர்வு கிடைக்கல, கீழமை நீதிமன்றம், அரசு அலுவலகங்கள், வேற எந்த வகையிலும் இவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நியாயமற்ற முறையில் நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நீங்கள் ரிட் வழக்கு பதிவு செய்யலாம். சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, நம்ம கொரோனா டைமில் மதுக்கடைகள் எல்லாம் மூடணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு முதல்ல இருந்தது. அதன் பிறகு அரசாங்கம் ஒரு உத்தரவை பிறப்பித்து மதுக்கடைகளை மட்டும் திறக்க அனுமதி கொடுத்தாங்க. இந்த மதுக்கடைகளை திறப்பதினால் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க கொரோனா டைம்ல அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன்வைத்து ரிட் மனு தாக்கல் செய்து, அதன் பிறகு இந்த ரிட் மனுவின் மீது உயர்நீதி